வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட்ஷன். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2 ஓட எபிசோட் 7ல நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து காமிச்சிருப்பாங்க நம்ம சேரா டார்கெரியன் பத்தி. ஸோ இந்த சேரா டார்கெரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹியூக் ஹேமரோட அம்மா. அண்ட் இந்த ஹியூக் ஹேமர் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி டார்கெரியன் பிளட் கிடச்சிதுன்னு சொல்லி நமக்கு வந்து இதுலேருந்து புரிஞ்சிருக்கும். நம்ம சேரா டார்கெரியன்ட்டேருந்து வந்துச்சு. ஓகே ப்ரோ, இந்த சேரா டார்கெரியன் வந்து யாரு? அண்ட் இவங்க ஏன் இன்னும் நம்ம இந்த டைம்லைன்ல இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர் அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இவங்கள ரொம்ப ரொம்ப புடிக்கும் ஆக்சுவலா நீங்க இந்த சீரிஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேரா டார்கெரியன் யாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சேரா டார்கெரியன் வந்து நம்ம 9த் லைன் டு த த்ரோன் ஐ மீன் வந்து நம்ம ஜெகரிஸ் ஃபர்ஸ்ட் டார்கெரியனுக்கும் நம்ம அலிசன் டார்கெரியனுக்கும் வந்து பிறந்த 9th சைல்டு அண்ட் 5th டாட்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஸ்கேண்டல்ஸ்ல வந்து மாட்டுன ஒரு டார்கெரியன் கூட சொல்லுவேன். ஓகே. ஸோ சேராவோட ஹிஸ்ட்ரியில இயர்லி லைஃப் பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 67th ஏசில வந்து பொறந்தாங்க. ஸோ பொறக்கும்போதே கொஞ்சம் வீக்கா இருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் டைம் போக போக ஒரு ஏஜ் 6ஓ இல்ல 5லயோ வந்து ரொம்ப மிஸ்டீவியஸா மாற ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா நம்ப பிராங்க் பண்றதா இருக்கட்டும், அவங்க அம்மாவ வந்து மேனிபுலேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களோட டேலா ஐ மீன் அவங்களோட சிஸ்டர் டேலா இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்ஸ் பார்த்தா ரொம்ப புடிக்காது. ஸோ அந்த கேட்ஸ் வந்து இவங்க வந்து போயிட்டு அவங்க ரூம்ல வந்து வேணும்னே போட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாரி பிராங்க் பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும் ஆக்சுவலா. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய விஷயமும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒயிட் க்ளோக்ஸ் தெரியும் நம்ம கிங்ஸ் கார்டுது. ஸோ அத எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு கூட போயிருப்பாங்க ஒரு டைம்ல. ஸோ இந்த மாரி வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தூக்கிட்டு போய் பிங்க் கலர்ல கூட டை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு மிஸ்டீவியஸான கேரக்டர்ன்னு கூட சொல்லுவேன். ஸோ ஒரு கிட்டா இருக்கும்போது. பட் இத நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல எடுத்துக்கல. அண்ட் முக்கியமா நம்ம அலிசன் வந்து இத கண்டுக்க கூட இல்லன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ப சின்ன குழந்தை இப்படிதான் பண்ணுவாங்கன்ட்டு. பட் மோஸ்ட்லி இந்த ஏஜ்ல நம்ம டார்கெரியன்ஸ் எல்லாருமே வந்து ஹை வெலேரியன்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. டிராகன் ரைடிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு விஷயங்கள வந்து பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம சேராக் வந்து ஃபுல்லாவே மிஸ்டீவியஸா தான் ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே ப்ரோ. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு இவங்க எப்பவுமே பிராங்க் தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் விக்டிம் ஐ மீன் வந்து எப்போதுமே இவங்க ஒருத்தர் மேல மட்டும் பிராங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டாம் டர்னிப். ஸோ இந்த கோர்ட்டோட ஃபூல்ன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சைல்டு வந்து ரொம்ப ரொம்ப பிராங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல வந்து ஒரு மிஸ்சீவியஸா நடந்துட்டு இருக்காங்கன்னா, எல்லாமே ஒரு லிமிட் தான் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த லிமிட்ட தாண்டி பண்ணப்ப, இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவில் சைல்டுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரா வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ 13க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரலி இவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12 பெட்மேட்ஸ் கூட இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹேண்ட் மெய்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி வந்து 12 பேர் இருந்திருக்காங்கல்ல இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அப்பனா நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு மிஸ்சீவியஸான கேட்ன்னு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஏர்லி லைஃப் அப் டூ 14 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஃப்ளவரிங் அந்த 14 ஏஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேரா டார்கெரியன் வந்து ஏகப்பட்ட மென் கூட வந்து பேச ஆரம்பிச்சாங்க, பழக ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து வெட்டிங் எப்படி நடக்கணும்னா, அ கிங் ஒரு கிங்க தான் மேரி பண்ணிக்கணும்னு நெனைப்பாங்க. ஐ மீன் வந்து அவங்க குயின் ஆகணும்னு நெனைப்பாங்க. நம்ம செர்சி லானிஸ்டர் மாரி. ஸோ இங்க கிங்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிங்கோட டாட்டர் தான். ஸோ இங்க 2டே கிங் தான் இருக்காங்க. ஒண்ணு நம்ம கிங் டான். ஐ மீன் வந்து நம்ம டான் வந்து இன்னுமே தனி கிங்டமா தான் இருந்துச்சு இந்த டைம்லைன்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நம்ம கிங் பியாண்ட் த வால். ஸோ இந்த 2 பேர தான் நான் மேரி பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. பட் அதுவுமே வந்து உண்மை கிடையாது. பிகாஸ் சம்டைம்ஸ் மெர்ச்சன்ட் நல்ல ஒரு பணக்கார மெர்ச்சன்ட்ட பார்த்தா நான் அவன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கேரக்டரே கிடையாது ஆக்சுவலா. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு வந்து 4 லவ்வர்ஸ் இருந்ததா சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 லவ்வர்ஸ் ஆக்சுவலா நம்ம கிங்ஸ் லேண்டிங்குள்ளேயே. ஸோ நம்ப ஜோனா மூட்டன் ஸோ இவரு வந்து நம்ப மெய்டன் போலோட ஹேர். அண்ட் நம்ம ராய் கார்னிங்டன் நம்ம ஹேர் டூ ஹனி ஹால்ட் அண்ட் நம்ப பியார்னே மூரே அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து நம்ம பீஸ்பரி, பிராக்ஸ்டன் பீஸ்பரி. ஸோ இந்த மாரி இருக்கும்போது இந்த லார்ட்ஸ் எல்லாருமே வந்து பெரிய லெவல் லார்ட்ஸ்னாலுமே, எஸ் இந்த 3 இடங்களுமே வந்து நம்ம கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்து ஃபுட் சப்ளை பண்ற இடங்கள். அண்ட் இவங்க 3 பேருக்குள்ளயுமே நம்ப இவங்க சேரா டார்கெரியன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அண்ட் இது தெரிஞ்ச நம்ம கிங் ஜெஹரிஸ் பெருசா கண்டுக்கலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஜெஹரிஸ்க்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த அவர் கோர்ட்லயே வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்குங்க. பிகாஸ் அ ஏகான் டார்கெரியன் ரூல் பண்ணிட்டு போனாலுமே, மேகார் த க்ரூவல் வந்ததுக்கப்புறம்
கிட்டத்தட்ட அந்த பையன் வந்து அந்த ரெலமே அந்த பையன் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகாம இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் தான் அந்த பையன் வந்து ஏதாவது பண்ணி அந்த ரெலம அந்த பையன் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படி இருக்கும்போது, ஸோ இந்த ஒரு மிஸ்டீவியஸ்க்கு வந்து பையன் வந்து இந்த ஒரு சேரா டார்கெரியனுக்கு அவர் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷன் குடுக்கல. பட் இருந்தாலுமே, ஒன்ஸ் டைம் வரப்ப ஒரு நெறைய சைல்டு இருக்கும்போது, நீங்க மோஸ்ட்லி கேர்ல்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ் தான் பார்ப்பாங்க. டார்கெரியன்ஸ் வந்து அப்ப ஓகே 2 ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 சில்ட்ரன் இருந்தாங்கன்னா, அதுல 3 டாட்டர்ஸ் வந்து உள்ளேயே மேரேஜ் பண்ணி ஐ மீன் பிரதர்ஸ்க்கே மேரேஜ் பண்ணிட்டு, மீதி 2 பேர நல்ல ஒரு பவர்ஃபுல் லார்ட்ஸ்க்கு வந்து மேரேஜ் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ப கிங் ஜெகரிஸ் வந்து ஓகே இந்த 3 பேருமே வந்து நல்ல நல்ல ஹவுஸ்லேருந்து வரனால ஓகே சொல்லியிருப்பாரு. பட் இங்க நம்ம அலிசன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே டவுட் பண்ணப்பட்டுருப்பாங்க. இந்த 3 பேருமே எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. ஏன்னா, நம்ப சேரா டார்கெரியன் ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கட்டும். இந்த ஒரு மேரேஜ் பேக்ட்லாம் நடந்துட்டுருக்கும். இதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு விஷயமே நடக்கும். அண்ட் இந்த ஸ்டோரி புரியலன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இது ஏகப்பட்ட பேருக்கு புரியாது. பட் நீங்க வந்து நல்லா ஸ்டோரிய கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஸோ அப்படி இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அண்ட் ஒரு மிகப்பெரிய ஸ்கேண்டல் எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, 84 ஏசில அண்ட் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த டைம் லைன்ல நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப டாம் டர்னிப்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பேன்ல, நம்ப கோர்ட்டோட ஃபூல். ஸோ இந்த கேரக்டர வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ப்ளூ பெர்ல்ங்கிறது வந்து ஒரு ப்ளஷர் ஹவுஸ் ஆக்சுவலா. ஸோ அந்த ப்ளஷர் ஹவுஸ்ல வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப வந்து ஒரு ஹராஸ் பண்ண மாரி, ஒரு வுமன் வந்து ஒரு மேல ஹராஸ் பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி வந்து ஒரு கேரக்டர ஹராஸ் பண்ணிட்டு, அவர வந்து நம்ம கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க. அண்ட் இதுல வந்து மோஸ்ட்லி வந்து இன்வால்வ் ஆனது வந்து இந்த 3 மேல் கேரக்டர்ஸ் பீஸ்பரி, கார்னிங்டன் அண்ட் நம்ம மூட்டன். ஸோ இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்கிறனால, மத்த நம்ம லார்ட்ஸ் எல்லாருமே வந்து முக்கியமா நம்ம ராபர்ட் ரெட்வைன் இந்த கேரக்டர் வந்து இவங்க 3 பேரையுமே வந்து கூட்டு வருவாங்க. அண்ட் கூட்டு வந்து நம்ம அயர்ன் த்ரோன் முன்னாடி வந்து ஒரு ட்ரையலுக்காக வந்து நிப்பாட்டி வச்சுருவாங்க. பிகாஸ் நீங்க கோர்ட்டோட ஐ மீன் ஒரு ஸ்மால் கவுன்சிலோட இடத்துல வந்து நீங்க கை வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த ஒரு ப்ராப்ளம் வரதான் செய்யும். அண்ட் இப்படி கூட்டி வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ப யாருமே வந்து நம்ம சேரா டார்கெரியன் பத்தி ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம பிளாக் செல்ஸ்ல வந்து போட்டு வச்சிருப்பாங்க, அடைச்சு வச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கிங் ஜெஹரிஸ் வந்து அண்ட் அலிசன் ஸோ இவங்க ஏதாவது 2 முடிவு எடுக்கணும். பிகாஸ் ஸ்மால் கவுன்சில்ல ஒரு மிகப்பெரிய மெம்பர் வந்து இந்த மாரி நடக்கும்போது, அவங்களால வந்து ஒரு பொறுத்து போ முடியாது. ஓகே. ஸோ எனஃப் ஆஃப் நம்ம சேராஸ் பிராங்க்ன்னு சொல்லி, சேராக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்போதுமே அவங்க தான் கூட சுத்துறவங்க. நம்ப லேடி பெரன் முரே அண்ட் நம்ம லேடிஸ் ஆலிஸ் டர்ன்பரி. ஸோ இந்த 2 பேருமே கூப்பிடுவாங்க. அண்ட் 2 பேரையும் கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல நீங்க சொல்லலன்னா கண்டிப்பா நான் வந்து உங்கள சிறையில அடைச்சிருவேன்னு சொல்லும்போது, அவங்க எல்லா விஷயத்தையுமே ஒத்துப்பாங்க. ஸோ இந்த 3 கேர்ல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் கொஞ்சம் அந்த ஃபிசிக்கல் டச்ல தான் வந்து இருந்திருப்பாங்க அவங்கக்குள்ளேயே. ஸோ அப்படி இருக்கும்போது, அ 3 பேருமே ஒரு டேர் மாரி குடுத்து, நான் வந்து மேபி உங்களால வந்து ஒரு பாய வந்து கிஸ் பண்ண முடியுமா? அந்த மாரி ஏதோ ஏதோ ஒரு டேர் குடுத்துருப்பாங்க ஃபிசிக்கல் டச்ல. அண்ட் இப்படி இருக்கும்போது, இந்த 3 கேரக்டர்ஸுமே அந்த பையன் வந்து ஒத்துப்பாங்க. அண்ட் நம்ம யாராவது கூப்பிடலாம். அந்த சேரா டார்கெரியன் கண்டிப்பா நான் வந்து ஒரு பையன் ஒரு மேனே வந்து பையன் நான் ஃபிசிக்கல் டச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி, இந்த 3 பசங்களுமே வந்து கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம பீஸ்பரி, நம்ம கார்னிங்டன், நம்ம மூட்டன். பட் இப்படி இருக்கும்போது, அந்த ப்ளஷர் ஹவுஸ்ல என்ன நடந்திருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மாரி இருக்கும்போது, நம்ம ஜெகரிஸ்க்கு வந்து அந்த கோர்ட் முன்னாடி உங்க டாட்டர் வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது, எப்படி இருந்திருக்கும்னு நெனச்சு பாருங்க. ஸோ அவரால வந்து ஏத்துக்கவே முடியல. அண்ட் ஆல்சோ நம்ம சேரா வந்து நம்ம கோர்ட் முன்னாடி கூப்பிடுவாரு அயர்ன் த்ரோன் முன்னாடி. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு டாம் டர்னிப்போட ஜோக்ஸா இருக்கட்டும், அவர ஹராஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சாரி கேட்க சொல்லுவாரு. அண்ட் ஆல்சோ ஸ்கோல்டுமே பண்ணுவாரு. அண்ட் நம்ம ஹை செப்டன் பார்த் இருப்பாங்கல்ல, ஸோ இந்த கேரக்டருமே நம்ப சேராக்கு வந்து புடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சேரா டார்கெரியன்ட்டு நம்ப ஜெகரிஸ் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பாரு. ஸோ இந்த 3 பேர்ல நீ வந்து யார கல்யாணம் பண்ணிக்க போற? அப்படின்னு சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அந்த மாரி ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சேரா டார்கெரியன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏகோன் த கான்க்யூரரும் அண்ட் மேகார் த குரூவலையும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி, கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து 3 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ரிவர்ஸ் ஹேரம் மாரி. அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ப ஜெகரிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு கோவம் வந்துட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மேகர் த க்ரூயல வந்து எல்லாருமே ஹேட் பண்ணாங்க. முக்கியமா ஜெகரிஸ் டார்கேரியன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த க்ரூயல்ட்டிய பார்த்து, அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லி ஜெகரிஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரெய்ன் பண்ணாலுமே, எந்த ஒரு க்ரூயல்ட்டியுமே இல்லாம, ஒரு பக்காவான ஒரு ரெலம் வந்து உருவாக்குனாரு. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த ஒரு விஷயத்த கொண்டு வரேன்னு சொன்னம்போது, நம்ப அவருக்கு வந்து செம்மையான ஒரு கோவம் வந்துட்டு, அண்ட் ஆல்சோ நம்ம ஜெகரிஸும், நம்ம அலிசனும் வந்து அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் இருந்தாலுமே அது பேர் நம்ம சேரா டார்கெட் இந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ஜெகரிஸ் வந்து ஃபியூரியஸ் ஆக்கிட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் ரொம்ப ரொம்ப அஷேம் ஆயிட்டாரு. இவ
வந்து என்னோட பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அண்ட் பொண்ணே கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பையன் நம்ப அழுதுன்னு வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்கள வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ப சஹிரா வந்து ஒரு கன்ஃபைன்மென்ட்ல அடைச்சு வைக்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த கன்ஃபைன்மென்ட்ல அடைச்சு வச்சது கூட அது பையன் வந்து ஒரு சின்ன கோவம் தான் சொல்லுவேன் நம்ம ஜெகதீஷ் மேல அவருக்கு. ஸோ நம்ம சேரா மேல. அதனால அந்த பையன் வந்து கொஞ்ச நாள் போயிருந்தா அவரே அந்த பையன் மன்னிச்சு விட்டுருப்பாரு நம்ம சேரா டார்கெரியன. பட் என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, அந்த கன்ஃபைன்மென்ட் ஏரியாலேருந்து அந்த பையன் வந்து எஸ்கேப் ஆயிட்டு நம்ம டிராகன் பிட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ டிராகன் பிட்ல போயிட்டு நான் வந்து டிராகன ஸ்டீல் பண்ண போறேன்னு போயிருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம டிராகன் கீப்பர்ஸ் அந்த பையன் வந்து அவங்கள புடிச்சிருப்பாங்க. திருப்பி நம்ம ஜெகதீஷ்டயே அந்த பையன் குடுத்துருப்பாங்க. ஸோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுவுமே அந்த பையன் அவனுக்கு இன்னொரு கோவமாயிடும். ஸோ மறுபடியும் அந்த பையன் வந்து ஒரு செல்ல அந்த பையன் அடைச்சு வைப்பாங்க. ஒரு டவர் செல்ல. அண்ட் இங்க வந்து பையன் நம்ம குயின் அலிசன்ஸ் பர்சனல் கார்டு நம்ம ஜான்குல் டார்க் வந்து பையன் இருப்பாரு. ஸோ இங்க வந்து மத்த 5 கம்பேனியன்ஸ் நம்ம 3 லார்ட்ஸ் நம்ம பீஸ்பரி, கார்னிங்டன், நம்ம மூட்டன் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம லேடி ஆல்ஸ்டான்பரி அதுக்கப்புறம் நம்ம பியரே மூரா இருக்காங்கல்ல. ஸோ இந்த 5 பேருமே வந்து வந்து ஒரு ட்ரையல் மாரி வைப்பாங்க. அண்ட் இதுல ஒரே ஒருத்தர் நம்ம பிராக்ஸ்டன் பீஸ்பரி மட்டும் வந்து ட்ரையல் பை காம்பேட் கேட்டிருப்பாரு. ஸோ ட்ரையல் பை காம்பேட்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம டிரியன் நம்ம பிரான் வச்சு செஞ்சிருப்பாங்கல்ல நம்ம வேல்ல. ஸோ அதே மாரி தான். அண்ட் இங்க வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ப பீஸ்பரி வந்து ட்ரையல் பை காம்பேட் கேட்டதுக்கப்புறம் கிங் ஜெகரிஸே அந்த பையன் ஃபைட் பண்ண வந்திருப்பாரு. ஸோ எனக்கு கிங் ஜெகரிஸ்ட்ட ஒரு புடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாருமே அந்த பையன் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா பார்ப்பாங்க. பட் ஹி இஸ் அ கிரேட் ஃபைட்டர் ஓகேங்களா? ஸோ வெறித்தனமான ஒரு ஃபைட்டர். அண்ட் ஈஸியாவே அந்த பையன் வந்து அவர வந்து பையன் வந்து கொன்னுட்டார் நம்ம கிங் ஜெகரிஸ். அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம சேரா டார்கெட்டுக்கு மிகப்பெரிய கோவம். பிகாஸ் பீஸ்பரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபாதரே வந்து பையன் தன்னோட லவ்வர் கொன்னுட்டாங்கன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ரொம்ப கோவம். பட் இப்ப நம்ம ஜெகரிஸால வந்து பையன் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இவங்கள நம்ம சேரா டார்கெட்ட நம்ம ஃபெய்த்துக்கு வந்து பையன் குடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம சைலண்ட் சிஸ்டர்ஸ் நீங்க பார்த்துருக்கலாம் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல. அந்த மாரி நம்ம சேரா டார்கெரியன் வந்து பையன் வந்து ஆக சொல்லுவாங்க. அண்ட் இருந்தாலுமே நம்ம சேரா டார்கெரியன் வந்து பையன் வந்து அங்க போனாலுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு லெசன் தான் அவங்களுக்கு. பட் அத வந்து அவங்க ஏத்துக்க கூட இல்ல. அண்ட் 1 வருஷத்துக்கு வந்து செம்மையான ஒரு டிஸ்அபிடியன்ட்ங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க பிராங்க்ஸ் வந்து போய் அங்கேயுமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் 85 ஏசில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பையன் வந்து அவங்களோட ஓல்டர் சிஸ்டர நாக் பண்ணிட்டு, இவங்க வந்து நம்ம ஓல்ட் டவுன்லேருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. அண்ட் எங்க வந்து பையன் அவங்க போனாங்கன்னு சொல்லி வந்து அப்ப யாருக்குமே தெரியாது. ஓகே காய்ஸ் ஒரு சின்ன பிரெத் எடுத்துக்கங்க. ஐ மீன் ஒரு சின்ன ஒரு பிரீத் இன் பண்ணிக்கங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் அந்த பையன் அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஒரு டர்ன் மாரி மாறும். அண்ட் எஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்கா போனதுக்கு சாரி. பட் ஒரு கேரக்டர பத்தி நம்ம ஃபுல்லா பேசும்போது, எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாதபோது, கொஞ்சம் லாங் வீடியோ போட்டா வந்து அவங்கள பத்தி நீங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால நான் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், எஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அவங்க தப்பிச்சுட்டாங்கல்ல. ஸோ செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேரா டார்கெரியன் நம்ம லிஸ்க்கு வந்து போயிருப்பாங்க. ஒன் ஆஃப் த ஃப்ரீ சிட்டீஸ்க்கு. ஸோ இந்த ஷிப் மூலியமா லிஸ்க்கு போனதுக்கப்புறம் பிளஷர் கார்டன்ல போயிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரீம் மாரி ஆயிட்டுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ப ஹியூ ஹேமரே சொல்லியிருப்பாரு. நெறைய பேர் அந்த பையன் வந்து இந்த ஒயிட் கலர்டு ஹேர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெலேரியன்ஸ்ன்னு நெனச்சு, ஸோ நெறைய பிளஷர் ஹவுஸ் மென் வந்து நெறைய ரிச்சஸ் வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த பிளஷர் கேர்ல்ஸ்க்கு. பிகாஸ் அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ல வந்து இருக்கிறனால. அண்ட் சேரா டார்கெரியன் இத பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜெகரிஸ் ரொம்ப ரொம்ப ப்ரோக் ஆயிட்டாரு ஒரு ஃபாதரா. அண்ட் இதுக்கப்புறம் அவரால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரெலம வந்து கூட பார்த்துக்க முடியல. அண்ட் இவர் வந்து இந்த கோவத்தில என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, அலிசானையும் சரி, அவரோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்த சைல்டையும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேரா டார்கெரியன வந்து ஒதுக்கி வச்சிருந்தோம். அவங்க கூட யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. பட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஜெகரிஸோட, அலிசனோட டாட்டர்ஸ் நம்ம 3 பேர் 5 டாட்டர்ஸ் சொன்னோம்ல. ஸோ அதில 3 பேர் நம்ம அலிசா, டேலா, நம்ம விசரா. ஸோ இந்த ஸ்பான் ஆஃப் 5 இயர்ஸ்க்குள்ள வந்து 3 பேருமே இறந்துருவாங்க. அண்ட் இறந்ததுக்கப்புறம் நம்ம அலிசனுக்கு வந்து இருக்கிற 2 பொண்ணுங்கள வந்து நம்ம சேரா அங்க போயிட்டாங்களே, அவங்கள திருப்பி கூப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெகரிஸ்ட்ட வந்து ஏகப்பட்ட கெஞ்சுவாங்க. பட் அத வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. அண்ட் ஆல்சோ நம்ம ஜெகரிஸ் இத பண்ணதுனால, நம்ம அலிசன் வந்து லிஸ்ட்க்கு வந்து அவங்களே போவாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேராக்கு வந்து ஏகப்பட்ட லெட்டர்ஸ் வந்து எழுதுவாங்க. பட் நம்ம சேரா எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம சேரா டார்கெரியன் என்னதான் அந்த பிளஷர் ஹவுஸ்ல வேலை செஞ்சாலுமே, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி செம்ம பணக்காரங்களாயிட்டாங்க. எசோஸ்ல நீங்க பணம் தான் பேசும் ஓகேங்களா? நம்ம வெஸ்ட்ரோஸ்ல வந்து நீங்க வந்து இந்த டார்கெரியன்ஸ் அண்ட் நம்ம ரிச்சுவல்ஸ் இந்த லார்ட் ஹவுஸஸ்லாம் சொல்றாங்கல்ல. பட் இங்க எசோஸ்ல வந்து பணம் தான் ஓகேங்களா? பணம் இருந்தா நீங்க யாரா வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நம்ம சேரா டார்கெரியன் சரி பணக்காரி ஆயிட்டாங்க. அந்த டாப் 5 ரிச்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி அப்படி இருக்கும்போது, இவங்க வந்து நம்ம லிஸ்ட்லேருந்து நம்ம வலாண்டிஸ்க்கு வந்து போயிட்டாங்க. நம்ம 99
ஏசில. ஸோ வெலாண்டிஸ்லுமே வந்து ஏகப்பட்ட ப்ளஷர் ஹவுஸ் வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு மேடமே அந்த மாரி ஆயிட்டாங்க கூட சொல்லலாம். அண்ட் 101 ஏசில வந்து நம்ம கிங் ஜெகரிஸ் வந்து நம்ம கிரேட் கவுன்சில் வந்து கூப்பிட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரோட சக்சஷன். ஸோ அவருக்கு அப்புறம் வந்து யாருக்கு இந்த த்ரோன் போக போகுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு, கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருந்துச்சு. அண்ட் ஏகப்பட்ட கேண்டிடேட்ஸ் வந்து வந்தாங்க. அதுல நம்ம விசரிஸ் டார்கெரியன் இருந்தாரு. நம்ம ரெய்னிஸ் டார்கெரியனுமே இருந்தாங்க. அண்ட் இங்க நம்ம சேரா டார்கெரியனுக்குமே வந்து ஒரு ஐ மீன் இன்விடேஷன் போச்சு. பட் அத வந்து ஏத்துக்கல. பிகாஸ் சேரா டார்கெரியன் என்ன சொன்னாங்கன்னா, லெட் ஹிம் ரூல் ஹிஸ் கிங்டம் அண்ட் நான் வந்து என்னோட கிங்டம் வந்து ரூல் பண்றேன். என்னோட கிங்டம் வந்து இன்னும் ரிச் அண்ட் ப்ராஸ்பரஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ சேரா டார்கெரியனுக்கு வந்து நம்ம 7 கிங்டம்ஸ்ல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. அண்ட் அப்படி போனதுக்கப்புறம் பட் இருந்தாலுமே அவங்களோட 3 இல்லெஜிட்டிமேட் சன்ஸ் வந்து வந்தாங்க. இந்த 3 பேருமே வந்து யாரு ஃபாதர்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரையாக் ஆஃப் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நாங்க வந்து சேரா டார்கெரியனோட சில்ட்ரன். ஸோ எங்களுக்கு வந்து கிளைம்ஸ் இருக்குன்னு வந்தாங்க. பட் யாருமே அவங்கள மதிக்க கூட இல்ல. அண்ட் ஆல்சோ நம்ம 103 ஏசில நம்ம கிங் ஜெகரிஸ் அவரோட டெத் பெட்ல வந்து இருந்தாரு. அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட வந்து நம்ம அலிசன் ஹைட்டவர் நம்ம அவர் டெத் பெட்ல வந்து அவருக்கு எந்த ஊருமே தெரியாதுல்ல. ஸோ அலிசண்ட் யாரு, நம்ம சேரா டார்கெரியன் யாருன்னு தெரியாது. பட் அவங்க ஃபேஸ் கொஞ்சம் ஒரே மாரி இருக்கிறனால, பார்த்துட்டு ஓரளவுக்கு நம்ம ஜெகரிஸ் வந்து சந்தோஷப்பட்டாருன்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஹோல் ஸ்டோரியுமே இப்ப வந்து நார்மலான ஒரு ஸ்டோரின்னு சொல்லுவேன். இல்ல அட்லீஸ்ட் ஒரு டார்கெரியன்ஸ இன்வால்வ் பண்ணாம, ஒரு டிராகன்ஸ் இன்வால்வ் பண்ணாம, ஒரு பிட்ரே பண்ணாம, ஒரு டிஃபரண்டான ஒரு கான்செப்ட்டா ஸ்டோரி இருக்கும். அதனால எனக்கு வந்து கொஞ்சம் இந்த சைட் ஸ்டோரி வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். லைக் அந்த பொண்ணுக்கு வந்து சேரா டார்கெரியனுக்கு வந்து எதுவுமே வந்து முக்கியம் இல்லாம போச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அயர்ன் த்ரோனும் வேணாம், டார்கெரியன்ங்கிற நேமும் வேணாம், எதுவுமே இல்லாம ஜாலியா லைஃப்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஐ திங்க் ஷி வில் பி ஒன் ஆஃப் த வின்னர்ஸ் இன் டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ் அண்ட் இன்னும் உயிரோட தான் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் தி லிட்டரலி எனக்கு எதுவுமே வேணாம். ஸோ நம்ம ஜான் ஸ்னோ மாரி ஐ டோன்ட் வாண்ட் இட். ஸோ அதே மாரி ஒரு கேரக்டர்ன்னு கூட சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ இப்ப வந்து லாங்கா போனதுக்கு ஐ அம் லிட்டரலி சாரி. பட் இருந்தாலுமே வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு பிகாஸ் உங்களோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பெருசாவே இருந்திருக்கும். ஸோ எத்தனை பேர் இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.